வணக்கம் சொந்தங்களே. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்காரு. இந்த வீடு கட்டிகிட்ருக்கேன். முடிச்சப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மாங்காடு ரகுநந்தபுரத்தில் தான் இருக்குது. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேஏஜி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் யூஸ் பண்ணியிருக்கோங்க. வீடு வந்து செமி ஃபர்னிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏசி 8 inches பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டோர் அண்ட் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. கன்சீல் வாட்டர் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலோலெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேராவே யூஸ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் ஹால்க்கு அண்ட் பெட்ரூம்க்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம ரூம்ஸில் அண்ட் ஹாலெல்லாம் எந்த சைஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஹால் பார்த்தீங்கன்னா 12க்கு 21 சைஸில் இருக்குங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 7 இருக்குங்க. பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு 12 இருக்குங்க. கார்டன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 14 இருக்குங்க. பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 7 இருக்குங்க. அண்ட் ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து 9 lakhs சொல்ல பண்ணியிருக்கோம். இந்த 9 lakhs வந்து ஓவரால் மெட்டீரியல் சிவில் இன்டீரியர் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 855 ஸ்கொயர் ஃபீட் ரீட்டில் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் தான் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஓவரால் லுக்கு நீங்கள் பார்த்து முடிச்சிருங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒன்றுனா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட ஃபீட்பேக் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஹாப்பினஸும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் கட்டியிருக்காங்க. கீழே வந்து ஆல்ரெடி வீடு இருந்திருக்கு. நாங்கள் மேலே தான் இந்த கிளைண்ட் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி கொடுத்துருக்கோம். கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பென்ட் ஹவுஸ் என்னன்னு அவங்க எப்பயாச்சும் வீக்கெண்ட்ஸில் பார்ட்டி பண்ணதுக்காக இந்த வீடை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. பாருங்க, நல்ல சூப்பரான ஒரு பெரிய ஹால், ஒரு கிச்சன் சின்ன கிச்சன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வருதுங்க. பெட்ரூம்குள்ளே ஒரு சின்ன பால்கனி அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வாஷ்ரூம்ஸ் வருது. வாஷ்ரூம் வந்துட்டு இந்த பக்கம் வந்து பேக் ஸ்பேஸ் ஏரியா வந்துட்டு இருக்கு. வாஷிங் மிஷின் அண்ட் தென் துணி காய போடுறதுல இந்த இடத்துல நம்ம காய போட்டுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பென்ட் ஹவுஸுங்க. பாருங்க, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கட்டி கொடுத்துருக்காங்க கிளைண்ட்டுக்கு. டிவி செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து கிரில் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓப்பன் நேச்சர்ல வந்து நம்ம நல்ல காத்தோட்டமா ரொம்ப சூப்பரா டிவி பார்க்கறதுக்கு நமக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. இந்த இடத்துக்கு சோஃபா வரப்போகுது. அழகா சோஃபால உட்காந்துக்கிட்டு இந்த பக்கமும் காத்து வரும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து சூப்பரா வந்து நமக்கு காத்து வந்து நல்லா இருக்குங்க. அண்ட் நேச்சரா நம்ம வந்துட்டு சூப்பரா நம்ம என்ஜாய் பண்ணலாங்க இந்த இடத்துல. இந்த லைட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க மேல. அது வச்சு பண்ணிட்டு அதுக்கு மேல வந்துட்டு ஸ்பாட் லைட் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. அண்ட் டியூப் லைட்டும் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு ஸ்பாட் லைட்லயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல பிரைட்னஸ் இருக்கு. அண்ட் தென் நல்ல வென்டிலேஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் இருக்கு. பாருங்களேன், பாருங்க இந்த இடத்த தான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி இந்த இடம் தான் வந்துட்டு இந்த மாதிரி மாத்திருக்காங்க. ஒரு பெரிய ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், வாஷ்ரூம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ஸ்பேஷியஸா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பெட்ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பால்கனி இருக்கு. அது உங்களுக்கு பெட்ரூம்க்கு போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இது புது மாடல் வந்து விண்டோ பண்ணிருக்காங்க. இந்த விண்டோ பேர் பாத்தீங்கன்னா யூபிவிசி. நல்லா ஒயிட் கலர் வருது. ஃபுல்லா உங்களுக்கு வந்து க்ளோஸ் நல்லா வந்து இதாகுது. பாருங்க, நல்ல ஸ்லைடிங் மாடல்ல பண்ணி கொடுத்துருக்காங்க கிளைண்ட் கேட்ட மாதிரி. அண்ட் ரொம்ப சேஃப்டி கூட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ ஓப்பனே ஆகாது. நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க இந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கு. அண்ட் காத்து கூட சூப்பர் சில்லுன்னு நல்லா வந்துட்டு இருக்குங்க. டோர் பாருங்க, யூபிவிசி டோர் தான் போட்டிருக்காங்க. டபுள் டோர் மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம எப்பவுமே வந்து போட்டிருக்கோம் பெட். டபுள் டோர் போடுங்க. உள்ள கிளம்பிட்டு இருக்கு பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கு பெட்ரூம். பாருங்க, சூப்பர் பெருசா இருக்கு. அண்ட் நல்ல கபோர்ட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய கபோர்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா ஹைட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்க 2 விண்டோ வந்துருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு டோர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ்க்கு அவங்க வந்து வெளியே போய்க்கலாம். இந்த மாதிரி பேக் ஸ்பேஸ்க்கு வெளியே போய்க்கலாம்.
வாஷ்ரூம் இருக்கனால ஈஸியாக வந்து அவங்க போகிறதுக்காக நம்ம இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். புது மாடலில் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேருந்து இப்படியே வந்தீங்கன்னா ஒரு குட்டி பால்கனி இருக்குது இந்த இடத்துல. பாருங்கள், இந்த குட்டி பால்கனி இருக்குது. அண்ட் சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் பிரகாரமா. இங்கே கூட நல்லா உங்களுக்கு வந்து நல்ல வென்டிலேஷன் தரது இருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு வந்து நல்ல காற்று இருக்கு. இந்த இடத்துல இருந்து உங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அவங்க ஏசி போட்டிருக்கனால வந்துட்டு டோர் போட்டு வச்சுருக்கோம். அவங்க ஏசி யூஸ் பண்ணும் போது இந்த டோர் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அழகா அவங்களுக்கு ஏசி வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஸ்பெஷஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் வந்து ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். அதே ஹாலில் எப்படி பார்த்துருக்கோமோ அதே மாதிரி ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கேயும் டியூப்லைட் இருக்கு. ஆனால் இந்த லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்னால எவ்வளோ வெளிச்சமா இருக்கு பாருங்க. சூப்பர் பெரிய நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் இது. நிறைய வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பெட்டு பக்கத்தில் அவங்க சார்ஜிங் போடுறது இருந்தால் கூட ஈஸியாக போட்டுக்கலாங்க. நிறைய எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம ஹாலில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கர்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணாம பிளெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகா நம்ம அங்கே வெளியே அந்த ஹாலில் பார்த்த மாதிரி இந்த விண்டோஸ் கூட நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல காத்தோட்டமா இருக்கும். சூப்பரா நல்லா வெளிச்சமும் நல்லா வரும். இப்படி இருக்குனால இது நல்லா இருக்கு. பழைய மாடல் நம்ம வந்து லேட்ச் மேல போடுவாங்க. பட் இந்த இது பாத்தீங்கன்னா மெத்தட் பாத்தீங்கன்னா அழகா இது வந்து புது மாடல்ல இருக்கு. இது நம்ம இப்ப எடுத்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க ஒரு குட்டி லாக் சிஸ்டம் இருக்குங்க பாருங்க. மேல வந்து இந்த லேட்ச் மாதிரி போட்டிருக்காங்க. இது குட்டி லாக் சிஸ்டம் இருக்கு. இது பண்ணதான் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? கிளைண்டோட ரிக்வயர்மெண்ட் பார்க்காம ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரைவசிக்கு ஆகிறதுக்காக ஃபுல்லாக வந்து இங்கே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உள்ளே வாங்க, இந்த பக்கம் வாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஃப்டி கில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே மேலே வந்து தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்ளோஸ்டாக ரொம்ப க்ளீனாக இருக்கும். ப்ரைவசி ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். யாருமே நமக்கு வந்து தண்ணி வந்து ஒரு மழை பெஞ்சா கூட உள்ளே வராமல் இருக்குங்க. நிறைய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு. எல்லாமே ஒரு மாதிரி க்ளோஸ்டா செட்டப் பண்ணி பண்றதுக்காக நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. வாஷ்ரூம் வச்சிருக்காங்க அண்ட் சிங்க் வச்சிருக்காங்க. வாஷிங் மிஷின் இங்க வச்சிருக்காங்க. திங்ஸ் எல்லாம் உள்ள வந்து சப்போர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் உங்களுக்கு பார்த்தது நல்லா இருக்கு. பாத்ரூம் கூட வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது கிடையாது, மீடியமான ஒரு வாஷ்ரூம் தான் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு வாஷிங் ஏரியா மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் குட்டி கார்டன் மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க எதுவும் கார்டன் செட்டப் பண்ணல கிளைண்ட், அவங்க செட்டப் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. பாருங்க ஃபுல்லா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் டேங்க் வாட்டர் டேங்க் வந்து மேல செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க இன்ஸ்டன்டா வந்து வாட்டர் டேங்க் வந்து மேல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து இன்ஸ்டன்டா வந்து இது வந்து பைப்லாம் கொடுத்து கனெக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து கிளைண்ட் வந்து ஒரு குட்டி டாக் வச்சிருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸ் தான் இந்த இடத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துருக்கோம். பாருங்க 2-in-1 வந்து நமக்கு வந்து சூப்பரான இந்த இடத்த வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம். மேல டேங்க்கும் இருக்கும். நமக்கு வந்துட்டு டாக் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பெட் வந்து அவங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க அதுக்கான ஸ்பேஸ் தான் இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் இங்கே தான் காய போட போறாங்க. அண்ட் வாஷிங் ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு சின்னதாக கூட நிறைய கபோர்ட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம். கிளைண்ட் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஓப்பனாக கொடுத்துருக்கோம். டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக சுமையான ஒரு டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்கனால அந்த பெயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கவர் அப் ஆயிடுச்சுங்க. குட்டி கிச்சனாக இருந்தால் கூட நமக்கு நிறைய திங்ஸ் வச்சுக்கிறது மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. குட்டி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு சேர் போட்டுட்டு மேடம் இங்க அவங்க கிளைண்ட் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தா நம்ம இங்கேயே வந்துட்டு சூப்பரா சாப்பிட்டுக்கலாம். செம்மையா இருக்கு. அண்ட் வாஷ் மிஷின் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. குட்டி விண்டோ போட்டு ஒரு குட்டியா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுட்டு நல்ல வென்டிலேஷன் வந்து நல்லா சூப்பரா இருக்குங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஃபேன் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்காரு, அவங்களுக்கு வந்து ஃபேன் கேட்டிருந்தாங்க, அதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சைடு பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வச்சு நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா கரண்ட் இது வந்து பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சி கிரைண்டர்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம்.
பாருங்க. அண்ட் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கிரைனைட் போட்டிருக்காங்க, ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா இருக்கு. இந்த கலரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கு. ரொம்ப வந்து இந்த லைட் கலருக்கு இந்த டார்க் கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தேவையான கரெக்டான கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. இந்த வீட்டுல எனக்கு பிடிச்ச இடம் இதுதானுங்க. எனக்கு இந்த இடத்துல விட்டு போக மனசே இல்லை. அவ்வளோ காத்தோட்டமா அவ்வளோ சூப்பரா வெளிச்சமா இருக்கு. நம்ம சம்மருக்கு காலையில இருந்து எவ்வளவு வெயில் இருந்தா கூட சாயந்தரம் டைம்ல நல்லா காத்தோட்டமா இருக்கனால இது பாருங்க கார்டன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா வந்து இந்த வந்து லேயர்லாம் வந்து இந்த செங்கல் மாதிரி பண்ணிட்டு அதெல்லாம் கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆடு மாடு எதுவுமே மேயாம இருக்கிறதுக்காக சூப்பரா கிரில் பண்ணிட்டு செடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன இந்த பேம்பூ ட்ரீ. இதுதான் நமக்கு அது மேல வந்து இந்த பால்கனிக்கு வருது உங்களுக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி எதுவுமே உங்களுக்கு வந்து உள்ள போகாம நிக்காம வெளியே வரதுக்காக ஸ்பேசியஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க சேஃப்டி கிரில்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃப்டியா செடிங்கெல்லாம் வந்துட்டு மரங்கள்லாம் வந்துட்டு உள்ளே இருக்கும். எவ்வளவு பெருசா எவ்வளவு வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இருந்து இங்க வரைக்கும் வருதுங்க. ஆக்சுவலி ஃபுல்லா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் இந்த இடம் வந்து இந்த இடத்து கூட அவங்க தான் கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகா கோலம்லாம் சூப்பரா வந்து போட்டுக்கலாங்க கிளைண்ட்டு. இந்த இடத்துல கூட்டியே ஒரு செடி வந்து வச்சுட்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கில் போட்டு எல்லாம் ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வியூ பாருங்க. வீடு ஃபுல்லா வியூ உங்களுக்கு எங்கேயாவது மொத்த வீடு தெரிய வரும் உங்களுக்கு. பாருங்க இதுதான் மொத்த வியூவோட வீடு. நல்லா வந்து வீடு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள சந்துக்குள்ள இருக்கனால சூப்பரா இருக்கு. நல்லா அமைதியா நல்லா சூப்பரா இருக்குங்க. நல்ல காத்தோட்டமா இருக்கும். ஏன்னா டெட் அண்ட் ஸ்பேஸ்னால நல்ல காத்தோட்டமா சூப்பரா இருக்குங்க. பாருங்க பாருங்க ஹவுஸ் ஓனர் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு எப்படி அவங்க ஃபீட்பேக் நம்ம கேட்டுக்கலாம். வாங்க மேடம். ஓகே 825 250 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணியிருக்காங்க. சார் தான் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நாங்க வந்து கர்டன் போடுறதுக்கு பேம்பூஸ் போட்டு இது வந்து பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க அழகா வந்துட்டு பேம்பூஸ் எல்லாம் செம்மையா இது பாருங்க. இங்க கிரில் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம். இங்க கிரில்லு இது ஃபுல்லா இது தோட்டம் போடுறதுக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு தோட்டம் வைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் சைடு எலிவேஷன் இது. இது வந்துட்டு 800 ஸ்கொயர் ஃபீட் தான். சார் ரொம்ப சூப்பரா எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல நாங்க வால் சீலிங் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நினைச்ச மாதிரி வீடுலாம் உங்களுக்கு வந்திருக்கா? கண்டிப்பா நாங்க வந்துட்டு நாங்க எப்படி சொன்னோமோ அந்த அளவுக்கு சார் வந்துட்டு அதே இதுல பொறுமையா ரொம்ப கோஆபரேஷனோட நீங்க என்ன சொல்றீங்களோ அது சார் செஞ்சு கொடுப்பாரு. அதுதான் வந்து எங்க பில்டரோட ஜேகே பில்டரோடைய ஸ்பெஷல். ஓகே. அவங்க ஐடியாஸ் கொடுத்தாங்களா, நீங்க ஐடியாஸ் கொடுத்தீங்களா, இல்ல எப்படி என்ன இது? நாங்க வந்து ஐடியாஸ் கொடுத்தோம். சார் வந்து அதை வந்துட்டு இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் மேடம், சார் நீங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். நாங்க 2 பேரும் கோஆபரேஷனோட, அதாவது உங்களுக்கு ஃபுல்லா கோஆபரேஷன் வேணும்னா சார் ஜேகே பில்டர்ஸை வந்துட்டு அணுகலாம். கிச்சன்ல நிறைய கபோர்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஸ்டோரேஜ்ல நிறைய கேட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமா, எனக்கு வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு ஜாஸ்தியா பிளேஸ் தேவைப்பட்டது. சார் கிட்ட சொன்னோம், நீங்க இந்த மாதிரி கபோர்டு எல்லாம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னுட்டு. அதனால சார் வந்துட்டு கபோர்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து யாரோட ஐடியா? இது ரொம்ப சூப்பரா இருக்கு, புதுசா இருக்கு. இது வந்துட்டு ஜேகே பில்டர்ஸோட ஐடியா தான். ஓகே ஓகே. வந்துட்டு நீங்க வந்து சார் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை சார் செஞ்சு கொடுப்பாரு. இன்னமும் மேம்படுத்தியும் செஞ்சு கொடுப்பாரு சார். அப்படிங்களா? ஓகே. மொத்தமா உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. சாரை வந்துட்டு எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. ஆனா இங்க வந்த உடனே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நீங்களும் அதே மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிடலாம். உங்களுக்கு என்ன தேவையோ சார் கிட்ட சொன்னீங்கன்னா அதை பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே. ஏதாச்சும் ஃபீட்பேக் ஏதாச்சும் கொடுக்க வேண்டியிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா சார், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே சாட்டிஸ்ஃபைடு. பாக்குறவங்க எல்லாம் இது என்னது, இது ஃபாரின்ல என்ன ரேஞ்ச் பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன ஐடியால ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்ல அப்புறம் எப்படி போச்சு இது எல்லாமே உங்க ப்ராஜெக்ட்? நீங்க வந்து வீடு கட்டுற ஐடியா வச்சிருந்தீங்களா, இல்ல நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பென்ட் ஹவுஸ் மாதிரி பிளான் பண்ணிருந்தீங்களா? என்னென்ன ஐடியாஸ் வச்சு நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணீங்க இந்த பில்டிங்? ஆக்சுவலா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு கிச்சனு ஒரு ஹால் போடுற மாதிரி தான் நாங்க வந்து பண்ணியிருந்தோம். ஓகே.
அது அப்புறம் வந்துட்டு எங்க ஃபேமிலியில பேசுனதுல ஒரு பாத்ரூம் அட்டாச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்துட்டு சார் வந்துட்டு இல்ல இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க இப்படிதான் சொன்னீங்கன்னு ஜேகே பில்டர்ஸ் சொல்லவே இல்லை. கரெக்டா இன்னொரு சரி ஓகே மேடம் அப்படின்னுட்டு இன்னொரு கிச்சன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த டைல்ஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தோம், அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன நம்ம என்ன சொல்றோமோ அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒரு மத்த பில்டர்ஸ் மாதிரி இல்லாம பக்காவா வந்துட்டு பண்ணி கொடுத்தீங்க. நீங்க நினைச்ச பட்ஜெட்ல வந்துச்சா இல்ல பட்ஜெட் மேல போயிச்சா உங்களுக்கு? நீங்க என்ன பட்ஜெட் நினைச்சிருந்தீங்க? ஆக்சுவலா வந்துட்டு நாங்க வந்து நினைச்ச பட்ஜெட்டை விட நாங்க வந்து உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்ல நீங்க சொல்றத தகுந்த பட்ஜெட்ல சார் செஞ்சு கொடுப்பாரு. அப்படிங்களா? அப்படிதான் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. நீங்க சொல்றத உங்க பட்ஜெட்ல சார் செஞ்சு கொடுப்பாரு. கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நிச்சயமா நீங்க பண்ணலாம். ஜேகே பில்டர்ஸ் இஸ் பெஸ்ட் பில்டர். தேங்க்யூ சோ மச். ஓகே, ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. பாருங்க, கிளைண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க சுத்த பக்கத்துல மாங்காடு, இந்த போரூர், இந்த காட்டுப்பாக்கம், செந்தில்புரம் அந்த பக்கம் நீங்க ஏரியால இருந்தீங்கன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்ரீ ஜேகே பில்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுக்குறேன், எல்ஸ்னா காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.